ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லோ பிக் பிளேயர்ஸை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் பாருங்கள், லோ பிக்லேருந்து சிம்ரன் சிங் கேப்டனாகவே வந்துட்டு இருப்பாருங்க. அதே போல் வீடியோவில் வந்து நான் ஸ்ரேஸ் ஐயர் வைஸ் கேப்டன் கொடுத்துருப்பேன். லாஸ்ட்டாக அந்த டீம் கொடுக்குறப்போ நான் பண்ண மிஸ்டேக் என்ன, மிச்சல் மார்ஸ் ப்ளே பண்ணுவார், 4 on வெளியே போவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பட் 4 on ப்ளே பண்ணார் மிச்சல் மார்ஸ், இயர்லியாக அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ தான் வந்து மேட்ச்ன்றது மாறும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக அந்த வெற்றின்றது கிடைக்கும். ஸோ நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எப்போ எடுத்துன்ற டைம் காட்டுறேன். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து டைம் காட்டினா தான் வந்து நம்புவாங்க. சரிங்களா? பாருங்கள், 7:28க்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காகவே. சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், சிம்ரன் சிங்கு, படோனி, அப்துல் சமாத் அண்ட் திக்வேஷ் சிங், சரிங்களா, 4 பிளேயர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள அதிக பாயிண்ட்ஸோட வந்திருப்பாங்க. நீங்கள் ட்ரீம் டீமை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஎல்ல வந்து வின் பண்ணுறதான கேரண்டி வந்து நான் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து நெகட்டிவாக சொல்லவே மாட்டேன். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பிக் ஆகிட்டாங்கன்னா போதும், நீ ஜிஎல் வந்து ரேங்க்கு டேரெக்டாக முன்னாடி போகும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ஒரு 3 பிளேயரை நீங்கள் பிக் பண்ணி உங்கள் டீமுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னாவே உங்கள் டீம் வந்து மோஸ்ட்லி லாஸ் ஆகாது. கண்டிப்பாக வந்து அந்த ஜிஎலுக்கு நியர்லியே தான் போகும். சரிங்களா? ஸோ ப்ரோ, நீ இவ்வளோ சொல்கிறியே, நீ ட்ரை பண்ணி பார்த்துருக்கியான்னு சொன்னீங்கன்னா வாங்க, என்னோட டீம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, என்னோட டீம் வந்து நான் இன்னைக்கு ஜிஎலுக்கு இந்த டீம் தான் ட்ரை பண்ணேன். சரிங்களா? ஸோ ரெக்கார்ட் வைஸ் தான் ட்ரை பண்ணேன். பாருங்க, சிம்ரன் சிங் ட்ரை பண்ணியிருக்கேன், படோனி ட்ரை பண்ணியிருக்கேன், லோ பிக்லேருந்து ஃபெர்கியூசன் எடுத்துட்டேன். சரிங்களா? திக்வேஷ் சிங் ட்ரை பண்ணல, ஃபெர்கியூசன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சரிங்களா? ஸோ இது போல தான். அப்துல் சமாத் நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கல, நான் வீடியோவில் நம்ம கொடுக்காதனால அந்த ரீசனுக்காக நான் பிக் பண்ணல. சரிங்களா? ஸோ நான் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணது என்னன்னா, மிச்சல் மார்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பூரான் மார்க்கம் வெளியே போவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது ஆப்போசிட்டாக நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து மேட்ச்சு மாறுது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு வந்து மேபி கிடைக்குமா கிடைக்காதுன்றது தெரில. பட் நான் வந்து ரெக்கார்ட் வைஸ் தான் பார்த்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். பட் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ வாங்க, இன்னைக்கு மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டு போகிறேன், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சி சி வந்து லாக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக அதுக்குள்ளே நடக்கும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். டாடா ஐபிஎல்ல 14வது மேட்ச். சரிங்களா? யார் யாருக்குன்னா, பெங்களூருக்கும் குஜராத்துக்கும் நடைபெறும் போட்டி. எங்கன்னா சின்னசாமிக்கு இருக்கிற கிரவுண்டு பெங்களூரில் நடைபெறும். சரிங்களா? ஸோ இந்த பெங்களூர் கிரவுண்டு உங்களுக்கு தெரியும், சின்ன கிரவுண்டு, ஈஸியாக ரன்னுன்றது அதிகமாக வரும். ஸோ 2 டீமும் மோதுறப்போ மோஸ்ட்லி ஈஸியாக 100ன்றது அடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிளாக நின்று ஒரே ஒரு பிளேயர் மட்டும் அதிகமான ரன்னு அடிச்சிருக்காங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்க இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லோ பிக் பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். நான் சொல்லக்கூடிய மெத்தடு நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைன் அப் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஒரு டெமோ காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் வந்து கிரியேட் டீம் டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ் லைன் அப் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செலக்டட் பை பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லா பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் இம்பாக்ட் பிளேயரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா யார் வந்து இம்பாக்டாக வருவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் இம்பாக்ட் பிளேயரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வெதர் தான் வந்து இம்பாக்டாக வருவான்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இம்பாக்ட் பிளேயரை கன்சிடர் பண்ண தேவையில்லை, லோ பிக் பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா இருக்காங்க, நெக்ஸ்ட் பாருங்க ராகுல் டிவேட்டியா இருக்காங்க, நெக்ஸ்ட் பாருங்க அதே ஷாருக் கான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து குஜராத் பக்கம் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அடுத்து வந்து தயால் இருக்காங்க. பாருங்க, தயாலோட டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா. சரிங்களா? நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் பாருங்க, தயால் தான் இருக்காரு. சரிங்களா? ஸோ 1% மிச்சமாக தான் இருக்குது படிக்கல். ஸோ இந்த ரீசனுக்காக நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். 1% வந்து கம்மியாக இருந்தால் கூட அந்த பிளேயரை நீங்கள் லீஸ் பிக்கில் கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது போல தான் நீங்கள் 6 பிளேயர் பிக் பண்ணிட்டு ஷோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 2 டீமுமே இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர் உங்களுக்கு டீட்டெயிலாக கிடச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயர்லேருந்து தான் 2 அல்லது 3 பிளேயர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே அதிகமான பாயிண்ட் எடுத்து வந்து உங்கள் டீமை வந்து கொலாப்ஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜிஎலுக்குள்ளார நீங்கள் என்ட்ரி ஆக முடியும். சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயர் வந்து யாரெல்லாம் இம்பார்ட்டண்டாக இருப்பாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஷாருக் கானை பொறுத்தவரைக்கும் T20ல 100வது மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஷாருக் கான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாருன்றது என்னோட எதிர்பார்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து தயாலை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஜிடிக்கு எதிராக, இவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா. சரிங்களா? ஸோ இந்த லோ பிக்கில் 6 பிளேயரில் இந்த 4 பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்காங்க. இந்த 4 பிளேயரில் நீங்கள் 2 அல்லது 3 பிளேயரை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஜிஎல்ன்றதுக்குள்ள நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப் 6ல் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் வந்து கரெக்டாக பிக் பண்ண மட்டும்தான் ஜிஎல்ன்றதை நீங்கள் அந்த கனவு வந்து அடைய முடியும், இல்லைனா கனவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மற்ற யூடியூபர்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள்
ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மேபி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வேணா மேபி அவங்க ஏமாற்றலாம். பட் இருந்தாலும் அந்த வீடியோஸில் சொல்லக்கூடிய மெத்தட் எல்லாமே வந்து 100% அதுபடி தான் நடக்கும். சரிங்களா, அதை தாண்டி வந்து நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப் 6 பிளேயர்ஸ் வந்து யாருக்கான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ 2 டீம்லையுமே இருக்கக்கூடிய அந்த டாப் 6 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த 6 பிளேயருமே வந்து நீங்கள் வைக்காதீங்க, அது கண்டிப்பாக சூட் ஆகாது. ஸோ இதில் வந்து ஒரு க்ளூ, இதில் வந்து ஒரு ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர் வந்து எனக்கு ஒரு க்ளூ மாதிரி கொடுக்கணும்னா, என்னோட ஒப்பீனியனில் சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த கீப்பரில் 2 பிளேயரில் ஒரு பிளேயர் வந்து வெளியே போகிற மாதிரி என்னோட கணிப்பு. சரிங்களா, இந்த 2ல் ஒன்று டெஃபினட்டாக ஃப்ளாப் ஆகும். இதில் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்கணும்னா, எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய கீப்பர் வெளியே போயிடுவாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன க்ளூ, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட ஒப்பீனியனில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து யார் வெளியே போவாங்க அப்படின்னா, ஃபிலிப் சால்ட் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குங்க. சரிங்களா, ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரபடா வந்து நிறைய விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. சரிங்களா, ஸோ அந்த ரீசனுக்காக பிலிப் சால்ட் இந்த முறை வெளியே போவார்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு. பட்லருக்கு வந்து ஏன் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னா, பட்லர் வந்து ஓப்பனிங் வரல, 1 டவுனில் தான் வராரு. சரிங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது ஓப்பனிங்லேயே ஒரு விக்கெட் விழுந்தா கூட இவர் 1 டவுனில் வந்து நின்று விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பட்லருக்கு வந்து ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குது. பிலிப் சால்ட்டுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் என்னோட ஒப்பீனியனில் ப்ரையாரிட்டின்றது கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து இந்த மேட்ச்சை பிலிப் சால்ட் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். அடுத்து வந்து சாய் சுதர்சனை பற்றி பேசியாகணும். சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் எடிட்டேட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா, இவர் வந்து இயர்லியாக ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணும் பாருங்க, கில்லு தான் அடிப்பார் அப்படின்னு நீங்கள் அது இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டீம் வந்து சாய் சுதர்சனை வந்து கட் பண்ணி பாருங்க. இல்லை கில்லு ப்ளே பண்ண மாட்டாருன்னா நீங்கள் சாய் வந்து வச்சு பாருங்க. சரிங்களா, ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம 2 பிளேயருமே வந்து யூஸ் பண்ணி பார்க்குறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ குஜராத் பக்கம் இவங்க 3 பிளேயர் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 3 பிளேயருமே வந்து வச்சுக்கலாம். என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன்னா, குஜராத்தோடைய டாப் ஆர்டர் பாருங்க, இவங்க 3 பிளேயர் வந்து, அதாவது சாய் சுதர்சன், கில்லு, பட்லர், இவங்க 3 பிளேயர் வந்து எவ்வளோ அடிக்கிறாங்களோ அதுதான் வந்து அந்த மேட்சோட ஸ்கோராகவே நிற்கிது. சரிங்களா, ஸோ மிடில் ஆர்டரில் வரக்கூடிய ரோதர் போர்டோ, சாருக்கானோ, டிவேட்டியாவோ இவங்க எல்லாருமே வந்து, அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங்கில் பாருங்கள் எத்தனை பவுலிங் இருக்காங்க. ரஷீத் கான், ரபடா, சாய் கிஷோர், சிராஜ், கிருஷ்ணா, இவங்க நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த ரீசனுக்காக இவங்க 3 பேருமே டாப் ஆர்டரில் என்ன ஸ்கோர் வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த மேட்சோட ஆவரேஜ் ஸ்கோராக வருது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 3 பேருமே வந்து பிக் பண்ணுறது சேஃபான ஆப்ஷன். பட் இந்த 3 பேரில் ஒரு பிளேயரை ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, நான் வந்து உங்களுக்கு 3 பிளேயருமே தான் சேஃபாக தான் கொடுக்க போகிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். என்ன ரீசனுக்காகனா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மேட்ச்சில் இந்த டாப் 6ல் வந்து ஒரு கேப்டன்ன்றது இந்த 6 பேருக்குள்ளே தான் வந்து பாஸ் ஆகும். சரிங்களா, ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் 3 பேருமே வந்து சேஃபாக கொடுக்குறேன் உங்களுக்கு. பிலிப் சால்ட் மேலே மட்டும் ரிஸ்க் எடுத்துகிட்டு மீதி எல்லா பிளேயருமே சேஃபாக கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ இந்த 6 பிளேயரில் கண்டிப்பாக சின்றது இந்த மேட்ச்சில் வந்து பாஸ் ஆகுன்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா இந்த 2 மேட்ச் வந்து லோ பிக்கில் கேப்டன் பாஸ் ஆகிருக்கு. எம்ஐ மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் வந்து கேப்டனாக வந்தார் லோ பிக்லேருந்து. ஸோ இந்த பஞ்சாப் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சிம்ரன் சிங் லோ பிக்லேருந்து கேப்டனாக வந்தார். சரிங்களா, ஸோ அந்த ரீசனுக்காக ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 6ல் ஒரு கேப்டன் பாஸ் ஆகுன்றது என்னோட நம்பிக்கை. பார்க்கலாம் சிவிசி இந்த 6 பிளேயரில் வந்து பாஸ் ஆகுதா அப்படின்றத இந்த மேட்ச்சில் நம்ம பார்த்து கணிச்சிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த 6 பிளேயரில் நான் ஒரு பிளேயரை மட்டும் கட் பண்ணிட்டு மீதி எல்லா பிளேயருமே கொடுக்குறேன். நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க வேணும்னா நீங்கள் கில்லோ இல்லை சாய் சுதர்சன் யாரோ ஒரு ஆள் வேணா நீங்கள் மிஸ் பண்ணி பார்த்துக்காங்க. சரிங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஒப்பீனியனில் எந்தெந்த பிளேயர்ஸை எடுக்கிறேன், எந்தெந்த பிளேயர் வந்து ஸ்கிப் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வழக்கமாக விக்கெட் கீப்பர்லேருந்து தான் போவேன். ஆனால் இந்த மேட்ச் வந்து பவுலரை பேஸ் பண்ணி நான் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த 2 டீமும் மோதுறப்போ மோஸ்ட்லி வந்து பவுலர்ஸ் தான் வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்ன ரீசனுக்காகனா, யாரோ ஒரு பிளேயர் மட்டும் நின்று அதிகமாக ஸ்கோர் அடிக்கிறாங்க. சரிங்களா, இப்போ பெங்களூருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விராட் கோலி வந்து அதிகமாக வந்து ஒரு டைம் வந்து சதம் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வரும்போது சதம் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கில் வரும்போது சதம் அடிச்சிருக்காங்க. இந்த 2 டீமும் மோதுறப்போ. சரிங்களா, ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுலர் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அடுத்தது பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஹேசல்வுட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். சரிங்களா, ஹேசல்வுட்டுக்கு விக்கெட்ஸ்ன்றது கிடச்சிருக்கு. அதே போல் ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வைஸ் நல்லா இருக்கேன். சரிங்களா, ஸோ அந்த ரீசனுக்காக வந்து ஹேசல்வுட்டை பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரஷீத் கான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குஜராத் சைடு வந்து அதிகமாக விக்கெட்ஸ் வரணும். நீங்கள் ஒரு டீம் போனீங்கன்னா கண்டிப்பாக ரஷீத் கான் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங் ஆப்ஷன்றது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரஷீத் கானும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருப்பார். நெக்ஸ்ட் வந்து சிராஜ். சரிங்களா, ஸோ சிராஜ் வந்து விக்கெட் எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிராஜ் வந்து அப்போ பெங்களூர் சைடு இருந்தார். சரிங்களா, ஸோ இப்போ தான் ஜிடி பக்கம் இருக்காரு. சிராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷன் தான். ஸோ இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாது உங்கள் ஆப்ஷன் தான். என்ன ரீசனாக கேட்டிங்கன்னா, இவர் வந்து ரன் அதிகமாக கொடுப்பார். லாஸ்ட் மேட்ச் வந்து எம்ஐக்கு எதிராக விக்கெட்ன்றதை எடுத்தார், இல்லைன்னு சொல்லல. பட் இந்த மேட்ச் வந்து இவர் ஒரு 50-50 ஆப்ஷன் தான். சரிங்களா,
ஸோ நெக்ஸ்ட் வந்து ரபடா பார்த்தோன்னா மஸ்ட் பிக்காக இருப்பார். ரபடா வந்து 8 8 மேட்ச்சில் வந்து பார்த்தோன்னா 18 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக ரபடா வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து தயால் சரிங்களா. ஸோ தயாலுக்கும் விக்கெட்ஸ்ன்றது கிடைச்சிருக்கு சரிங்களா. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆசலுட்டு, ரஷீத் கான், நெக்ஸ்ட் வந்து ககிசோ ரபடா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பக்கம் தயால் சரிங்களா. ஸோ இவங்களாம் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்காங்க. புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆப்ஷன் தான். இந்த புவனேஸ்வர் குமார், சிராஜ் இவங்களாம் வந்து உங்களோட ஒப்பீனியன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்காங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டன் இருக்காங்க. லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்ன்றது 30 வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ என்னோட கணிப்பில் வந்து நான் சால்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதனால் மிடில் வரக்கூடிய லிவிங்ஸ்டனை பிக் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து லோ பிக்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். குர்னால் பாண்டியா, ராகுல் திவேட்டி எல்லாம் ட்ரை பண்ணுறதில்ல சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கில், விராட் கோலி, சாய் சுரசன் 3 பேரும் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ சாய் சுரசன், கில்லு, விராட் கோலி என்ன ரீசனாக இவங்க 3 பேருமே வைக்கிறேன் டீம்லான்னு கேட்டிங்கன்னா, யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா கூட மீதி பிளேயர் வந்து நின்று பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து கில் வந்து பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பட்டிதர் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ரெக்கார்ட் இருக்குது. ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா 3 6 அடிச்சாருன்னு வந்து 150 6 வந்து ரீச் பண்ணுவார் சரிங்களா. ஸோ அதுதான் அவருக்கான ரெக்கார்டு. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து நீங்கள் பட்டிதர் அல்லது படிக்கல் யாராச்சும் ஒரு பிளேயரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ படிக்கலுக்கு ரெக்கார்ட் இருக்குது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 6 அடிச்சாருன்னு வந்து 100 6 ரீச் பண்ணுவார் சரிங்களா. ஸோ இவங்க 2 பிளேயரில் ஒரு பிளேயர் தான் வர மாதிரி என்னோட கணிப்பு. ஸோ அதனால் நீங்கள் 2ல் யாராச்சும் ஒரு பிளேயரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ சேசிங் வராங்க அப்படின்னா மோஸ்ட்லி சேசிங்கில் வந்து இவர் இப்போ பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா குஜராத் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து எவ்வளோ வைப்பாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தால் நீங்கள் டீம் டேவிட்டை யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நான் ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். யாருன்னு கேட்டிங்கன்னா பட்லர் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ஜிதேஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் 15 தான் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரீசனாக ஜிதேஷ் சர்மா, சால்ட் இவங்களாம் கட் பண்ணிவிட்டு பட்லர் மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா. ஸோ வாங்க என்னுடைய ஃபைனல் டீம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேபி அந்த டீம் உங்களுக்கு சிவிசியோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிளேயரோ பிடிக்கலன்னா நீங்கள் வேறு பிளேயரை மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மேட்ச்சில் வந்து 50-50 ஆப்ஷனில் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த 3 பிளேயர் டாப் 3 பிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, குர்னால் பாண்டியா, ஆசலுட் சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் 50-50 ஆப்ஷன் தான். யாராச்சும் பிளேயர் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீப்பர் ஆப்ஷனில் யார் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா பிலிப் சால்ட் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் 50-50 ஆப்ஷன். மேபி ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்தாங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுத்து கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னுடைய ஃபைனல் டீம் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ என்னுடைய ஃபைனல் டீம் நான் உங்களுக்கு இந்த டீம் தான் உங்களுக்கு ஃபைனல் கொடுக்குறேன். லோ பிக்லேருந்து யார் யாரை பிக் பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஷாருக் கான், தயால் 2 பேர் பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் லோ பிக்லேருந்து சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிம் டேவிட்டோ இல்லை ஜிதேஷ் சர்மாவோ யூஸ் பண்ணி பார்த்தாங்க. அதே போல் சிவிசி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கில்லு அண்ட் விராட் கோலி சரிங்களா. கில்லு வந்து கில்லு வந்து டவுட் தான் சரிங்களா. ஸோ என்ன ரீசனுக்காக டவுட்னு சொல்கிறேன்னா இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ன்றது கில்லுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரீசனுக்காக தான். மேபி இவருக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்குது சரிங்களா. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் 3 6 அடித்தா வந்து 150 6 வந்து ரீச் பண்ணுவார். அதே போல் 6 4 அடிச்சார்னா 450 4 வந்து ரீச் பண்ணுவார். அதே போல் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா 8 ஒரு முறை சதம் அடிச்சிருக்கா சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சின்னசாமி கிரவுண்ட்னாவே மோஸ்ட்லி ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது அதிகமாக வரும் சரிங்களா. இவருக்கான ரெக்கார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 24 ரன் அடிச்சார்னா 13,000 ரன் வந்து ரீச் பண்ணுவார் சரிங்களா. T20s இவருக்கான ரெக்கார்ட் வந்து இதுதான். ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் டீம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் மேபி யாராச்சும் உங்களுக்கு பிளேயர் பிடிக்கலன்னா நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.